இது மாதிரி நிறைய வீடியோ பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லை, இன்னொன்று என்னன்னாக்கா, நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த குப்பையெல்லாம் வந்து 2011 நான் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருக்கையில் நான் வந்து குப்பையெல்லாம் எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு வீடு போய் இடம் வச்சு இந்த மாதிரி குப்பையெல்லாம் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு இங்கேருந்து நான் லெட்டரெல்லாம் போட்டிருக்கேன். அது இது வரைக்கும் வெளியில் வரல. அது அந்த திட்டம் தான் அவங்க வந்து வீட்டுக்கு வீடு குப்பை எடுக்க ஆரம்பித்தது என்னோடய திட்டம்தான். அதை வந்து அவங்க செய்ய முடியல, கவர்மெண்ட்டில் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து எதையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம், மக்கள் வந்து அதை செய்யலை. என்னன்னா இந்த குப்பையெல்லாம் வந்து ஈஸியாக மடிக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி சேர்த்துக்கு தேவையில்லை, கொண்டு போய் சேர்த்து அதை வந்து மலைகளாக மாற்றிடுறோம். குப்பை மலைகளாக மாற்றிருக்கோம் அந்த அளவு. ஆனால் நாங்கள் வந்து அதை அந்த குப்பையை வந்து எருவாக மாற்றி உரமாக மாற்றி இயற்கை உரமாக மாற்றி விவசாயிகள்கிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இது பண்ணோம். ஆனால் அது செய்ய முடியலை எங்களால். ஏன்னா எங்கள்கிட்ட காசு இல்லை, நிதி பற்றாக்குறை. இது வந்து இது கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் அதை மறுபடியும் சொல்லலாம், எடுத்துக்கிட்டு போகலான்னு பார்த்தா அது யார் மூலியமாகவும் கொண்டு போக முடியல. அதுதான் நாங்களே ஒரு யூடியூப் ஆரம்பித்து இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு பண்ணுறோம். இது ஷேர் பண்ணுங்கள். யாராவது கவர்மெண்ட் அதிகாரியோ இல்லை இந்த இதை பற்றின இது இருந்துச்சுன்னா அவங்க வந்து எங்கள்கிட்ட நான் இதை வெளிப்படையாக சொல்லித்தரேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதை நான் இன்னொருத்தருந்து கற்றுக்கிட்டது தான். இந்த குப்பையை இல்லை மக்கும் குப்பைகளை எப்படி உரமாக மாற்றுறது அப்படின்னு எல்லாருக்குமே வீடியோலாம் இருக்கிறதுல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று செஞ்சு நாங்கள் குப்பையை, அதாவது மாட்டு சாணத்தை ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி தென்னை மரத்துக்கு பயிருக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை செஞ்சோம்னாலே நம்ம வந்து 1 டன்னு எரு வந்து வெறும் 200 கிலோ மாற்றிடுறோம். ஊட்டமேற்றிய தொழு உரம் பண்ணோம்னா அது வந்து 200 கிலோவாக மாறிடும். 1 டன் 1000 கிலோவை 200 கிலோவாக மாற்றும். அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற அந்த 70,000 மெட்ரிக் டன்னை வந்து சீக்கிரமாக அதை மடிக்க வச்சு பண்ணலாம். அது நிறைய இப்போ ப்ராசஸ் இருக்குது, அதை வேலை நிறைய பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சலிச்சுட்டு அதை ஊட்டமேற்றிய தொழு உரம் மாற்றி மக்கள்கிட்ட கொடுக்கலாம், இல்லை விவசாயிகளுக்கு விலையாக வச்சு கூட கொடுக்கலாம். வீட்டு தோட்டம் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா எல்லாருக்கும் உதவியாக இருக்கும். இயற்கை காய்கறி பண்ணுறவங்க அவங்களாம் அதை எடுத்து செய்யலாம். அது செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட்